ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான 3 டிப்ஸு தான் பார்க்க போகிறோம். வாங்க என்னென்ன டிப்ஸுன்னு பார்த்துடலாம். இது பூக்குத்துவல அந்த ஸ்லைடு பின்னு தான். இதை நம்ம இப்போ ஒரு புக்கு ஏதோ ஒன்று படிக்கிறோன்னு வச்சுக்கோங்க. மிச்சத்தை நாளைக்கு படிச்சுக்கலான்னு நினச்சோன்னா இந்த மாதிரி புக்கில் நம்ம ஓரங்களை மடித்து விடுவோம். மடித்து விட்டுட்டு மறுநாள் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்ன்ட்டு இப்படி மடித்து விடுவோம். இனிமேல் நம்ம அப்படி செய்யாமல் நம்ம அந்த பக்கத்தை இந்த பூக்குத்துற கிளிப்பை வச்சு சொருவிட்டிங்கன்னா மறுநாள் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாகவே இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின் பேப்பரோ இல்லை ஏதோ ஒரு முக்கியமான பேப்பருங்கெல்லாம் நம்ம வச்சோன்னா மொத்தமாக ஏதாவது ஒரு பேப்பர் மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ நம்ம இந்த மாதிரி மொத்தமாக எடுத்து நம்ம இந்த மாதிரி கிளிப்பை வச்சு சுருவி இது பண்ணிட்டிங்கன்னா அடுத்து எதுவுமே ஒரு பேப்பர் கூட மிஸ் ஆகாமல் பத்திரமா இருக்கும். அதுக்கப்புறம் மசாலா ஐட்டம்லாம் நம்ம வாங்குவோம். அது எல்லாத்தையும் போடுறதுக்கு நம்மக்கிட்ட டப்பா இருக்காது. நம்ம இந்த மாதிரி சின்ன பேக்கெட் வாங்கினோன்னா மிச்சம் பாதி யூஸ் பண்ணிட்டு பாதியை நம்ம அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சிங்கன்னா அதில் தண்ணி போகும், காற்று போகும், பொருள் வேஸ்ட் ஆகும். இந்த மாதிரி நம்ம நல்லா சுருட்டிட்டு இந்த கிளிப்பை சொருவி விட்டுட்டிங்கன்னா எடுக்கும்போதும் ஈஸியாக இருக்கும், காற்றும் போகாமல் பொருளும் வேஸ்ட் ஆகாது. ரெண்டாவது டிப்பு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றிட்டு ஒரு வத்தி குச்சை நான் ஒரு பேக்கெட் வச்சு வத்தி குச்சை நம்ம போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த வத்தி குச்சியில் இருக்கிற மருந்தை மட்டும் நம்ம தண்ணியிலையே நம்ம இப்படி கையிலேயே நம்ம கசக்கி விட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும். இப்போ மொத்தத்தையும் நம்ம குச்சி நமக்கு தேவையில்லை, இந்த மருந்தை மட்டும் நம்ம கசக்கிட்டுட்டு கடைசியாக கொஞ்சம் அடியில் இருக்கும் அந்த மருந்து, அதை நம்ம அப்படியே நம்ம பாட்டிலில் ஊற்றுனீங்கன்னா ஸ்ப்ரே பண்ணும்போது இதுவாகிடும், அடைச்சிக்கும். அதனால் நம்ம கடைசியாக நம்ம அதை நல்லா கையை வச்சு நசுக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை பாட்டிலில் ஊற்றிட்டு எறும்பு எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா எறும்பு வராமல் இருக்கும். இந்த மருந்து வாசனைக்கு சமையல் கட்டிலெல்லாம் கூட ஓரங்கள்லாம் எறும்பு வரும், டைல்ஸ்லாம் கூட ஓரங்களில் எறும்பு போகும். அப்போல்லாம் நீங்கள் இதை அடித்து விட்டிங்கன்னா அந்த எறும்பு தொல்லை நமக்கு இருக்காது. மூணாவது டிப்பு நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடுற முட்டையோட தோலில் தான் நம்ம கால்சியம் பவுடர் நம்ம தயாரிக்க போகிறோம். முட்டையை விட முட்டையோட தோலில் தான் கால்சியம் சத்து நிறைய இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்ம முட்டையை நம்ம ஆம்லேட் போடுறீங்களோ இல்லை வேக வைக்கிறீங்களோ எது பண்ணுறதா இருந்தாலும் முன்கூட்டியே நம்ம முட்டையை நல்லா கழுவிக்கணும். ஏன்னா அந்த முட்டையில் மேலே அந்த எச்சம்லாம் இருக்கும் இல்லையா, அதனால் அதை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம முட்டையை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளேயும் நம்ம நல்லா கழுவிக்கணும். கழுவிட்டு நல்லா தொடச்சிட்டு ஈரம் இல்லாமல் ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு இந்த முட்டை தோலை அது மேலே வச்சுட்டு தவாவில் அது மேலே வச்சுட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் நல்லா சூடு ஏற்றிக்கணும். அந்த பாக்டீரியா எது இருந்தாலும் அது போயிடும். அதனால் நல்லா நம்ம தவாவை வச்சு முட்டை தோலை வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டு நல்லா நம்ம சூடுபடுத்திக்கணும். சூடு ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம நல்லா அரைச்சிக்கணும். இந்த முட்டைத்தோலை அரைக்கிறதுனால மிக்ஸியோட பிளேடும் நல்லா ஷார்ப்பாகும். இப்போ அரைச்சி வச்ச முட்டைத்தோலை நம்ம நல்லா ஜெலிச்சிக்கலாம். ஜெலிச்சதை நம்ம அந்த திப்பியை வேஸ்ட் பண்ணாமல் கோழிக்கு நம்ம அந்த தீவனம் வைப்போம்ல அதில் மிக்ஸ் பண்ணி நம்ம வச்சிங்கன்னா கோழிக்கும் கால்சியம் சத்து கிடைக்கும். நாய் சாப்பிடும்போது கூட நம்ம சாப்பாட்டில் கூட மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஜெலிச்சு பவுடராக வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை நம்மளுக்கே கூட பாலில் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி குடிச்சிங்கன்னா கால்சியம் சத்து கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம கால் வலி கை வலினா கடுகு எண்ணெயில் இந்த பவுடரை மூட்டை கட்டி ஒரு துணியில் மூட்டை கட்டி நம்ம கடுகு எண்ணெயில் போட்டு ஊற வச்சுட்டு நல்லா சூடுபடுத்திட்டு கையில் காலில் எங்கே வலி இருக்கோ அங்கே தடவுனிங்கன்னா வலி படிப்படியாக குறைஞ்சிரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இடிச்ச மிளகு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.